வக்ர விக்ரம், நீலக்கண்ணீர் வடிக்கிற விக்ரம், அப்புறம் வந்து பொய்யா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விக்ரம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட்டான்னு நீங்க சொல்லுங்க. அது வந்து முழுமையா கரெக்டான்றது தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ரம் வேற, செகண்ட் ஹாஃப் விக்ரம் வேற நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்ரம் அவரே சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து சண்டை போடலாம் வராதுங்க. நான் ரொம்ப காமான ஒரு பெர்சன் தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக தாங்க நான் ஒட்டச்சு வெளியே வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. பட் அது அது ஓரளவுக்கு இருந்தா பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அது திவ்யாவோட சண்டை போடும் போதெல்லாம் கண்ணு பிதுங்கி வெளியே வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை விரிச்சாப்ல. அங்க கூட வந்து என் பொண்டாட்டி என் ஒய்ஃப் எப்படி இருப்பா, என் ஒய்ஃப் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என் ஒய்ஃபை தப்பா சொல்லிட்டீங்கலாம் சொல்ல வரல அப்படின்னு அப்படியே மாத்திட்டாப்ல. ஏன்னா அவங்க வந்து எதுவும் தப்பாவும் சொல்லல. அதனால அந்த மனுஷன் வந்து அந்த சண்டையிலேயே ப்ராக்ரஸ் பண்றாப்ல. நம்ம போடுற சண்டை கரெக்டா இருக்கா என்ன இதுன்றதெல்லாம். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வியானா சொல்றது அவருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஈவன் கனி போகும்போது பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணவரு சுபிக்ஷா போகும்போது கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல. வினோத்துக்கு வந்து ஃபீல் பண்ணி சுபிக்ஷா எப்படிப்பட்ட பிளேயர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட இந்த மனுஷன் அந்த இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருந்தாப்ல. ஏன்னா இந்த வீட்டுல சுபிக்ஷாக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சுபிக்ஷாவுடைய கேம் பாதி நாசமா போனதுக்கு காரணம் வந்து நான் விக்ரம் தான் சொல்லுவேன். ஏன்னா சுபிக்ஷாவையும் அரோராவையும் கோர்த்து விட்டாப்ல. அரோரா அதாவது நீ வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து அரோரா அளவுக்கு உன் கேம் இல்ல, அரோரா உன்னை விட பெட்டரா பிளே பண்றா, உன்னை விட பெட்டரான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி மண்டையில போட்டு விட்டதுல இருந்து நம்ம சுபிக்ஷாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அரோரா தான் ஒரே காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் வந்து விக்ரமுடைய இன்புட்ஸ் உள்ள வர 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 நம்ம பண்றது சரிதானா தெரியலையா என்னன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சுபிக்ஷாவுடைய கேம் மொத்தமா க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு மேக்ஸிமம் ரீசனா நான் விக்ரம தான் பாக்குறேன். நேத்து கூட வந்து அந்த மாதிரிதான் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாப்ல இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது கூட. சோ இதுதான் வியானாக்கும் நடந்திருக்கு போல இருக்கு. சோ அவங்க வந்து வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ள சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு.